உச்சம் பெறுவது சும்மா இல்லைங்க. உங்கள் ராசிக்கு வலுவான 4ஆம் இடத்தையும் 10 மற்றும் தொந்தரவு தொல்லைகள் கொடுத்த 8ஆம் இடம் இது அனைத்தும் இது பண்ணுகின்றேன். முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயங்க, செல்வ கடாட்சம் அதிகரிக்கும் சூழ்நிலைகள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைம்பாங்க. பொருளை வைத்து பார்க்கின்ற காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு பொருள் செல்வம் இல்லாமல் விரைய செலவு ஏற்பட்டிருந்த நிலைகள் மாறி உங்களுக்கு படிப்படியாக பொருளாதார விருத்தி ஏற்படுகிற சூழ்நிலை வந்துவிட்டன. இந்த நேரத்தில் கையிருப்பு பணம் அதிகரித்து கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டன. இப்போது இடம், வீடு, சொத்து, சுகங்கள் வாங்க அற்புதமாக இருக்கின்றன. அடுத்து மிகப்பெரிய கேள்வி, சார் திருமணம் இருக்கா இல்லையா? பொறுப்பாக இந்த நேரத்தில் தான் பார்க்கணும். இந்த வருடம் ஆரம்பிக்கிற நேரத்தில் திருமண பாக்கியங்கள் உண்டு. அப்போ உச்சம் பெறும்போது திருமண பாக்கியம் இல்லை. குரு அதிசாரத்தில் அக்டோபருக்கு மேலே வருதுங்க. அப்போ திருமண யோகங்கள் வருகின்றன. அப்போ வேகமாக பண்ண வேண்டிய வேகமாக நடக்கும். அந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் உண்டு. அப்போ கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்டதில் உச்சம். ஏன்னா வேலை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வேலையை மாறுதல் செய்யலாமா, புது வேலை கிடைக்குமா, முன்னேற்றம் ஏற்படுமா, என்ன கற்றுக்கொள்ளலாம். இந்த 7 சனி காலகட்டத்தில் உச்சம் பெற்ற சனியானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க சனி பகவான் பார்வை பெற்று 6ஆம் இடத்தை பாவத் பாவா கான்செப்ட் போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலையில் நிரந்தர அமைப்பு உண்டு. இல்லை அரசாங்க வேலை மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்ட துறைக்கு அற்புதமாக இருக்கின்றன. சாதாரண வேலை செஞ்சால் நிரந்தர வேலையாக இருங்க. இப்போ தான் சார் பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாமா வேண்டாமா? உங்கள் ராசிக்கு 10 குறியீடு 12 வரையும் காலகட்டத்தில் முதலீடு செய்து வெறுத்தி செய்ய வேண்டியது. இந்த நேரத்தில் முதலீடு போடுறோம், ஓகே, பெரிய லெவலுக்கு பணம் ஈர்ப்பு வருமா? நிச்சயமாக வரும். ஏன்னா 10ஆம் ஸ்தானத்தில் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு முதலீடு செய்து படிப்படியாக மேலே நோக்கி வந்துட்டுருக்கீங்க. இந்த நேரத்தில் கூட்டா தனித்தா அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தந்தும் வரும். ஆனால் தொழிலை விருத்தி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டிய என்ன சார், முக்கியமான விஷயம் என்ன சார் அப்படின்னா, பொதுவாக தேவையற்ற கடனை தேவையானதாக வாங்கணும். ரெண்டாவது டாக்குமெண்ட் செக்லிஃப்ட் சம்மந்தப்பட்டது தெரியாத இடத்தில் முதலீடு செய்வதோ, தெரியாத இடத்தில் ஒப்பந்தங்கள் போடுவதோ தவிர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள். இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயங்கள் கண்ணும் கருத்தமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது.